Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. சிம்ம ராசிக்காரர்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டிலே சனி பகவான் மறைகிறார். இந்த சனி பகவான் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஷ்டம சனியாக இருக்கிறார். அஷ்டம சனி கஷ்டங்களைத்தான் தருவார். சூரியனுக்கு சனி ஜென்ம எதிரி என்பதால் கஷ்டங்களை தான் தருவார் என்பது மாற்று கருத்தில் என்றாலும் அந்த சனி உங்களுக்கு 6 கூடையவராகவும் இருக்கிறார். 6 கூடையவன் 8இல் மறைந்து விபரீத ராஜயோகத்தை உண்டு பண்ணுகிறார். 6 கூடையவன் 8ஆம் இடத்தில் மறையும் பொழுது ராஜயோகங்களை உண்டு பண்ணுகிறார். அதே நேரத்தில் இந்த சனி பகவான் யார் அப்படிங்கிறத பார்க்கணும். 6 7 கூடையவராகவும் இருக்கிறார். அப்போ 7 கூடையவரும் 8இல் மறைந்ததால் தான் பொருள் உங்களுக்கு ஃபாரின் போகிறதுக்கு பணம் கட்டுறது, வெளிநாட்டு விஷயங்களில் ஈடுபடுவது, மனைவியுடன் உள்ள தகராறு போன்றவையெல்லாம் மிக அதிகமாக இருக்கும். அதை மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அதே மாதிரி இந்த சனி பகவான் 8ஆம் வீட்டில் இருந்தாலுமே 8லிருந்து 8 9 10ஐ பார்க்கிறார். 10ஆம் இடமாகப்பட்ட தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். 8ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு 7ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானத்தை பார்க்கிறார். அதுக்கு அடுத்து சனி பகவான் உங்களுக்கு 10ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் இடம் என்பது உங்களுக்கு புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம் போன்றவற்றை சனி பகவான் பார்க்கிறார். ஏற்கனவே குரு பகவான் 5 கூடியவர் 11ஆம் வீட்டில் அமர்ந்து 5ஆம் பார்வையாக உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்த்து விட்டார். 7ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கிறார். நண்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு 9ஆம் பார்வையாக ராகுவை 7ஆம் இடத்தை பார்ப்பது அப்படிங்கிறத ஒரு தற்செயல் நிகழ்வுன்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. ஆனால் இந்த 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் சிம்மராசிக்காரர்களோட ஜென்ம எதிரி. சிம்மராசிக்கு ஜென்ம எதிரி சனி மட்டும் கிடையாது, ராகுவும் தான். அந்த ராகு 7ஆம் வீட்டில் இருந்து உங்களுடைய புத்தியை குழப்பி விட்டு பல பேரோட தொடர்பு, பல பெண்களுடைய தொடர்பு, பெண்களாக இருந்தால் ஆண்களுடைய சகவாசம் போன்றவற்றை உண்டு பண்ணுவார். அது எல்லாத்தையும் இந்த குரு பகவான் பார்த்து குரு சண்டால யோகமாக மாற்றி அதெல்லாம் உங்கள் மனைவிட்ட வர்ற அன்பாக மாற்றி விடுவார். ஆக இந்த குரு பகவானுடைய பொன்னான பார்வை என்பது 5 7 9 என்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலாகவும் சப்போர்ட்டாகவும் இருக்க போகுது. என்னதான் அஷ்டம சனி கஷ்டங்களை தந்தாலும் குரு பகவான் தரும் சப்போர்ட் என்பது உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 7ஆம் இடத்து ராகு உங்களை ஒரே தூக்கி ஃபாரின் ஒன்டேரியா போகிறதோ, கனடா போகிறதோ, லண்டன் போகிறதோ, உங்களுடைய கனவுகள் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணக்கூடிய அமைப்புகளை இந்த ராகு பகவான் தருவார். ராசியில் இருக்கக்கூடிய கேது தாழ்வு மனப்பான்மை உண்டு பண்ணுவார். எதிலும் நான் கலந்துக்கணுமா, என்னால் முடியுமா, என்னால் இதை செய்ய முடியுமா, எனக்கு இது கஷ்டமாச்சே, நான் செய்கிறது எப்படி போன்ற எண்ணங்கள் எல்லாம் இந்த கேது பகவான் உண்டாக்குவார். அதிலிருந்தெல்லாம் ஓவர் கம் பண்ணும். பிரத்யங்கரா தேவியை வழிபடுங்கள். அஷ்டம சனியை நிவர்த்தி செய்ய நாமக்கல் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்தி வழிபடுங்கள். அதே மாதிரி தினமும் பெருமாளுடைய விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணுங்கள். பெருமாளுடைய அனுகிரகத்தால் சனீஸ்வர பகவான் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டார். கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 7ஆம் இடத்திலே சனி பகவான் வருகிறார். 7 கூடிய சனி பகவான் உங்களுக்கு வெளிநாட்டு விஷயங்களை, வெளிநாட்டு யோகங்களை தருகிறார். 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு காதல் திருமணம், சாதி மறுப்பு திருமணங்கள்லாம் சக்ஸஸ் பண்ணி தரார். 7ஆம் வீட்டு சனி பகவான் உங்களுக்கு பலவிதமான புதிய முன்னேற்பாடுகளை, புதிய பார்ட்னர்ஸ், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் போன்றவற்றெல்லாம் உண்டு பண்ணி தருகிறார். 7ஆம் வீட்டு சனி பகவான் 7லிருந்து 7 8 9 பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். 7ஆம் வீட்டிலேருந்து 7ஆம் பார்வையாக உடம்பை பார்க்குறார், லக்னத்தை பார்க்குறார். 7ஆம் வீட்டிலேருந்து 10ஆம் பார்வையாக 4ஆம் இடமாகப்பட்ட கேந்திரவள, வீடு மாடு மனை, உயர்கல்வி, உயர் பதவி போன்றவற்றை பார்க்கிறார். ஆக இந்த சனீஸ்வரனுடைய பெருங்கருணையால், சனீஸ்வரனுடைய பார்வையிலால் எந்த பிரச்சனைகளும் வரப்போவதில்லை. நல்லா இருக்குது. சனீஸ்வரன் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் தரப்போகிறதில்ல. உண்மையிலே நீங்கள் பயப்பட வேண்டிய விஷயம் வேறு. நீங்கள் பயப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா குரு. உங்களுக்கு குரு பகவான் 10ஆம் இடத்திற்கு வருகிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களை. கன்னிராசிக்காரர்களுக்கு 4 7 கூடிய குரு பாதகாதிபதி. இந்த பாதகாதிபதி குரு 10ஆம் வீட்டிற்கு வருவது எந்த விதமான பலன்களை தரும் என்றால், 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும்னு அர்த்தம். 10ஆம் இடத்துல குரு பகவான் வரும்பொழுது வேலையை பிடுங்கிறதுக்கான அமைப்பெல்லாம் உண்டாகிறது. எந்த வேலையில் இருக்கீங்களோ அந்த வேலை உங்களை விட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு 10ஆம் இடத்து குரு பகவானால் ஏற்படுகிறது. ஆக வேலை விட்டு போகிறவங்க எதாக இருந்தாலும் மே 15க்கு முன்னாடியே போயிடணும். மே 15க்கு அப்புறம் நீங்கள் வேலை விட்டு போகிறதா இருந்தால் அந்த வேலை உங்களுக்கு செட் ஆகாது. புதிய பணிகளை நீங்கள் தேடுற மாதிரி ஆகும். அந்த புதிய வேலையும் உங்களுக்கு உருப்படியாக கிடைக்காது. இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு வேலை இல்லாமல் சுற்றுறது தான் உங்கள் தலையெழுத்துனா அதான் நடக்கும். காரணம் என்னவென்றால் 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் கம்பல்சரி வேலையை பிடுங்கிடுவார். அப்போ அதுக்கு முன்னாடி இதில் மாற்று கருத்தே கிடையாது. ரெஃபரன்ஸ் கடகராசிக்காரங்களை போய் கேட்டு பாருங்கள். அப்போது 10லே குரு பகவான் வருவதற்கு முன்பே மே 15க்கு முன்பே வேறு வேலை போகிறது நல்லது. சில பேர் கேட்பாங்க, எங்களுக்கு வேறு வேலை வருது குருஜி, ஃபாரின் போகலான் இருக்கேன், புதிய தொழில் ஆரம்பிக்கலான் இருக்கேன். இது எதையும் கண்டு நம்பாதீங்க. இதெல்லாம் கிராமத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அரசனை நம்பி புருஷனை கோட்டை விட்டதுங்கிற மாதிரி. அப்போ நீங்கள் புதுசாக வர்ற வேலையை நம்பி இருக்கிற வேலையை விடுறது ஒரு மடத்தனம். புதுசாக வேலை இந்த கையில் ஆர்டர் கிடைச்சதுக்கு அப்புறம் இருக்கிற வேலையை விடுறது உங்களுக்கு நல்லது. அதர்வைஸ் இருக்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை தேடினீங்கன்னா 2 வேலையும் இல்லாமல் சும்மா தான் உட்காந்துருக்கணும். ஆக வேலையில் தான் குரு பகவான் கை வைப்பார், வேறு எதுவும் கை வைக்க மாட்டார். 1 வருஷத்துக்கு ஜீவனஸ்தானம் அவுட்டு. அப்புறம் கடைசியாக ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போதுங்கிற நிலைமைக்கு வந்துடுவீங்க. அதனால்
இருக்கிறப்பவே நீங்கள் இருக்கிற கம்பெனிலே அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறது உங்களுக்கு நல்லது. துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு இந்த வருடம் சனிப்பெயர்ச்சி 6ஆம் இடத்திற்கு வருகிறார். 6ஆம் இடத்து சனி பகவான் என்பது உங்களுக்கு எந்த விதமான பலன்களை தரும் என்றால் ரோக சனி என்று அழைக்கப்படுகிறது. 6ஆம் இடத்து சனி ரோக சனி என்றால் பல வியாதிகளை உண்டாக்கக்கூடியவராக அறியப்படுகிறார். உங்களுக்கு ரோக சனியில் தான் உங்களுக்கு ஊரில் இருக்கிற எல்லா வியாதிகளும் வரக்கூடிய அமைப்புகள் எல்லாம் உண்டு பண்ணி தருகிறார் என்று பொதுவாக சொல்லுவாங்க. ஆனால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி சொல்லுவேன்னா, எந்த ஒரு கிரகம் 3, 6, 8, 12 டச்சாக இருக்கோ அது விபரீத ராஜயோகத்தை தரக்கூடிய அம்சங்களை தருகிறது. சனி பகவான் உங்களுக்கு 6ஆம் வீட்டில் இருந்தாலுமே அது 3ஆம் பார்வையாக 6, 7, 8 எனக்கூடிய 8ஆம் இடத்தை பார்க்கிறார். சனி பகவான் 6ஆம் வீட்டில் இருந்து அங்கிருந்து 7ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டை பார்க்கிறார். சனி பகவான் 10ஆம் பார்வையாக 3ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்போது இருப்பது 6இல், ஆனால் பார்ப்பது 3, 8, 12 3 பார்வைகளை பார்க்கும் பொழுது 3, 6, 8, 12 பார்த்துடுறார் சனி பகவான். சனி பகவான் 3, 6, 8, 12 பார்க்கறதுனால வரக்கூடிய பலன்கள்னால் ராஜயோகங்களை தருகிறார். இந்த சனினால் கிடைக்கக்கூடிய ராஜயோகங்கள்னால் என்னென்னா, உங்களுக்கு நிறைய எதிர்ப்புகளை எல்லாம் தாண்டி உங்களுடைய தடைகளை தாண்டி வெற்றி பெற வைக்கின்ற தெய்வமாக அந்த சனீஸ்வர பகவான் விளங்குகிறார். துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பான ஒரு விஷயமாக கருதப்படுவது என்னென்னா, 9ஆம் வீட்டில் வரக்கூடிய குரு பகவான். ஓடிப்போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குருன்னு சொல்லுவாங்க. குரு பகவான் 9ஆம் வீட்டில் இருக்கும்போது ஊரை விட்டு கூட ஓடிப்போலான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் குரு பகவான் 9ஆம் வீட்டில் இருப்பது மிக அற்புதமான ஒரு அமைப்பை குறிக்கிறது. இதுவரைக்கும் 8ஆம் வீட்டில் இருந்த குரு பகவான் இப்போது 9ஆம் வீட்டிற்கு செல்கிறார். 9ஆம் வீட்டு குரு பகவான் செல்லும் பொழுது பலவிதமான பதவி உயர்வுகளும் எதிர்பார்த்த கனவுகளெல்லாம் நிறைவேறக்கூடிய அம்சங்களும் ஏற்படுகிறது. 9ஆம் வீட்டில் இருக்கிற குரு 5ஆம் பார்வையாக உடம்பையும் 7ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தையும் 9ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 5ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா பெருஞ்சொத்து. அந்த சொத்துங்கிற இடத்துல ராகு இருக்கார். ராகு பகவானை குரு பகவான் பார்க்கும்போது குருச்சண்டால யோகம் ஏற்பட்டு பெருமளவு சொத்துக்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு குரு பகவான் தருகிறார். ஆக இந்த குரு தரும் யோக பலனாக நீங்கள் கருத வேண்டியது என்னவென்றால், பெரிய சொத்துக்கள் சம்பாதிக்க போகிறீங்க. 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு பிள்ளை பிராப்தி, குழந்தை புத்திர பிராப்தி இல்லாமல் இருந்தீங்க. இப்போ ஐவிஐ போன்ற விஷயங்கள் பண்ணி உங்களுக்கு குழந்தை பிராப்திங்கிறது ஓகே ஆகிடுச்சு. ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு வருடமாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் சனியோ குருவோ கெடுக்காத உங்கள் லைஃப்பை கெடுக்கக்கூடியவர் யாருன்னா 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது. பாதகாதிபதி சூரியன் வீட்டில் இருக்கார் அந்த கேது உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் இதுவரை செய்த பாவங்களுக்கெல்லாம் தண்டனைகளை தருவார். நாகராஜா புத்துக்கு பால் ஊற்றணும். அதே மாதிரி ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் தவறு பண்ணவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு சரணாகதி அடையணும். இதுதான் ஒரே வழி. மற்றபடி காளஹஸ்தி போயிட்டு வாங்க, திருப்பாம்புபுரம் போயிட்டு வாங்க. சர்ப்ப கிரகங்கள் ஏதேனும் தவறு செய்திருந்தால் அது கண்டிப்பாக தண்டிக்கும். என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள், இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள்னால ஏதோ நல்லது சொல்ல போகிறீங்கன்னு நீங்கள் நினச்சி கேட்குறீங்க. ஆனால் உங்களுக்கு பாதி நல்லது தான் சொல்ல போகிறேன். ஒரே ஒரு விஷயம், 5ஆம் வீட்டில் வரக்கூடிய சனி பகவானால் உங்களுக்கு பெருஞ்சொத்து சேரப்போகிறது. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி 5ஆம் வீட்டில் வருகிறார். உங்களுக்கு தடை பண்ண ஆளே கிடையாது. சனி கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். 5ஆம் வீட்டு சனி பகவான் 5, 6, 7 பார்க்கிறார். 7ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது காதலை கொடுக்கிறார். 5ஆம் வீட்டு சனி பகவான் 7ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கிறார், லாபஸ்தானத்தை பார்க்கிறார். 5ஆம் வீட்டு சனி பகவான் 10ஆம் பார்வையாக 2ஆம் இடமாகப்பட்ட ரன்னிங் மணியை பார்க்கிறார். ஆக இதெல்லாம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. சனி பகவான் தரும் யோகங்கள் எல்லாம் மிக பிரமாதமான யோகங்களாக உங்களுக்கு சனி தருகிறார். எந்த சனி ஆபத்து நினச்சமோ அந்த சனியே உங்களுக்கு நல்லது தரார். ஆனால் பிரச்சனை அங்கே இல்லை. பிரச்சனை இருக்கிறது குரு. 2, 5 கூடிய குரு பகவான் 8ஆம் வீட்டில் மறைகிறார். அஷ்டம குரு கஷ்டங்களைத்தான் தரும். 8ஆம் வீட்டு குரு உங்களுக்கு பிரச்சனைகளை தான் தருகிறார். 2, 5 கூடியவர். அவர் 8ஆம் வீட்டில் வரையும் பொழுது வயிறு, கிட்னி, பெருங்குடல், லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறார். அதனால் வரக்கூடிய ஆபத்துகளை உங்களுக்கு தருகிறார். ஸோ அப்போ நிறைய தண்ணி குடிக்கணும், உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை சாப்பிடக்கூடாது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த குரு பகவான் 8இல் மறையும் பொழுது ரன்னிங் மணி என்பதும் இல்லாமல் போய்விடுகிறது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அடுத்த ரொட்டேஷனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கடன்கள் வாங்குறது, அந்த கடனை சரி பண்ண இன்னொரு கடன் வாங்குறது, அந்த கடனை இப்படியே தான் ஓடுமே தவிர ரொட்டேஷன் மணிங்கிறது இல்லாமல் போய்டும். இருந்தாலும் சனி பகவான் உங்களுக்கு 2ஆம் வீட்டை பார்த்து ஓரளவு நிவர்த்தி செய்கிறார். இருந்தாலும் உங்களுக்கு 2ஆம் இடம் என்பது 2 குடையவன் மறைவதால் படிப்பில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும். பிள்ளைகள் மாணவர்கள்லாம் படிப்பில் ரொம்ப ஜாக்கிரதையாக பாடங்கள் படிக்கணும். இருந்தாலும் ராகு பகவான் 4ஆம் வீட்டில் வருகிறார். 4இல் இருக்கும் ராகு உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை தருவார் என்றால், உயர்கல்வி, உயர் பதவியை கெடுக்கிறதோடு இல்லாமல் கேரக்டர். ஸோ அது கேரக்டரில் நீங்கள் யார் கூட பேசிகிட்டு இருக்கீங்க, யாரோட பேசுகிறீங்க, ஃபோனில் யார், ஆண்களாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள், உங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு செய்யாத ஒரு தவறுக்காக நீங்கள் படியேற்றுக்கிட்டு நீங்கள் அதற்காக பாடெடுக்க வேண்டியிருக்கும். இன்னொருத்தருக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. ஆனால் எதேச்சியாக வந்த இந்த நம்மளுடைய சூழ்நிலைகள்
உங்களுக்கு அந்த கெட்ட பேரை உங்களுக்கு உருவாக்கி தந்திருக்கும். அதனால் 4ஆம் வீட்டு ராகுவினால் ரொம்ப நிறைய கஷ்டப்படுவீங்க. அதே மாதிரி 10ஆம் வீட்டு கேது உங்களை தொழில் வகையில் ஆர்த்தரப்பிரணர்னு சொல்லக்கூடிய சுய முதலீடு, உங்களுடைய முதலாளியாக உங்களை மாற்றக்கூடிய அம்சங்கள் எல்லாம் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரர்கள் முதலாளிகளாக போறீங்க, தொழிலதிபராக போறீங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.